அவதூறு வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என தயாநிதி மாறன் தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், கூடுதல் தகவல்கள். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் பரப்புரையின் போது மத்திய சென்னை தொகுதி தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய சென்னை எம்பியாக இருந்த தயாநிதி மாறன் அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என அந்த பிரச்சாரத்தின் போது குறிப்பிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மறுப்பு தெரிவித்த தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார். அதுல உண்மைக்கு மாறாகவும் தனது பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் கற்பிக்கும் வகையிலும் தவறான குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி சொல்லி கூறியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொகுதி நிதியை முழுமையாக பயன்படுத்தியுள்ளதாகவும் இது தொடர்பான தகவல்கள் அனைத்தும் இணையதளத்தில் உள்ளதாகவும் அவர் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு தான் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயவேல் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது அப்போது இன்றைக்கு ஜாயனந்த் சார்பில் நேரில் ஆஜராக விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என்று அவரது தரப்பு வழக்கறிஞர் விவேகானந்தன் கேட்டுக்கொண்டார். அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கிலிருந்து எடப்பாடி பழனிசாமி விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார். அதற்கு தயாநிதி மாறன் தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அந்த விடுவிக்க கோரிய மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும் அந்த வழக்கை எண்ணிடக்கூடாது என்றும் அந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவரது தயாநிதி மாறன் தரப்பு வழக்கறிஞர் விவேகானந்தன் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். பின்னர் வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராக விலக்களிக்க வேண்டும் என்ற எடப்பாடி பழனிசாமி தரப்பு மனு மீதான வாதங்கள் நிறைவடைந்த நிலையில அதன் மீதான உத்தரவு அக்டோபர் 16ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் அடுத்த கட்ட விசாரணையை அக்டோபர் 16ஆம் தேதிக்கு நீதிபதியும் ஒத்திவைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.